வணக்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு புதுசா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட பாட்டு தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு. அத மட்டும் நீங்க நிறைவேத்திட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஃப்ராங்க்லின் ஸ்டீல்ஸ் அயர்ன் மேன் சூட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சீரிஸ்க்கும் அந்த வீடியோக்கும் ஒரு சின்ன லிங்கிங் இருக்குது. அதனால அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதோட நம்ம அந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட அண்ணன் திருப்பி என் ஊருக்கே வரான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் யாருன்னு பார்க்குறீங்களா? நான் தான் அந்த வீடியோவில் அயன்மேன் சூட்டை தேடிட்டு போனேன்னு. அவன் தான் நான். என்னை நல்லா அசிங்கப்படுத்தி அந்த அயன்மேனும் அந்த ஃப்ராங்க்லினும் என்னை நல்லா அசிங்கப்படுத்தி வீட்டோட துரத்தி அடிச்சானுங்க. ஒரே வேடிக்கை பார்த்து சிரிச்சிச்சு. எனக்கு இப்போ கஷ்டமாக போச்சு. இன்னைக்கு நான் தக்க பலி வாங்க போகிறேன் எங்கள் அண்ணனை வச்சு. எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாத, என் அண்ணன் அடித்தா அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த ஃப்ராங்க்லினை அடித்து அடிக்க போவேன் நானும் என் அண்ணனும். அதனால தான் இன்னைக்கு என் அண்ணனை சீக்கிரமாக கூட போவேன். என் மீனாட்சி வேறு ரொம்ப மக்கா பண்ணுது. என் அண்ணன் இங்கே தான் நிற்பேன்னா, அண்ணே அண்ணே அங்கே நிற்கும் அண்ணே நான் வந்துட்டேண்ணே. ரொம்ப நேரம் ஆனதுக்கு சாரிண்ணே. அங்கேருந்து இங்கே வரது உனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் என்னண்ணே பண்ணுவேன், எல்லாம் நம்ம மீனாட்சி பண்ணுற வேலை. உனக்காண்டி எவ்வளோ நான் நிற்கிறது? வண்டியோட வீட்டுக்கு போவோம். சரிண்ணே போகலாண்ணே. இப்போவே வாண்ணே. வீடெல்லாம் நல்லபடியாக வச்சுருக்கியா? இல்லைண்ணே, நீ வச்சுட்டு போன மாதிரி தான் இருக்கு. அண்ணே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுண்ணே. எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிண்ணே. எவ்வளோ நேரமாட ஓடிக்கிட்டே இருக்கிற? நான் என்னண்ணே பண்ணுவேன், நம்ம மீனாட்சி 10 வருஷமா உழைச்சிட்டு இருக்கு நம்மளுக்காக. அண்ணே, வீட்டுக்கு வந்துட்டோண்ணே. ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொன்னாலே. அண்ணே, அதை வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கலாண்ணே. வெளியில பேசினா கேட்டுற போகுது. அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான விஷயண்ணே. வாண்ணே வீட்டுக்குள்ள. சரி, வா போவோம். இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. அண்ணே, உன்னெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேண்ணே. ஆனால் நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லண்ணே, என்னண்ணே இப்படி பேச? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னியே, என்ன விஷயம்? இந்த டோனி ஸ்டார்க் தெரியுமா? டோனி ஸ்டார்க், அவன் அந்த படத்துல கூட வருவானே. அவனோட அயன்மேன் சூட்டை சும்மா வச்சிருந்தானே. அதை நான் தேடி நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு அந்த ஃப்ராங்க்லினும் அந்த அயன்மேனும் கொஞ்சம் சேர்த்து போட்டு அடிச்சு போட்டானுங்கண்ணே. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுண்ணே. நீ தானே எனக்கு அந்த அயன்மேன் சூட்டை திருப்பி வாங்கி தரணும். அவ்வளோதான் தம்பி, நான் உனக்கு அயன்மேன் சூட்டை வாங்கி தந்துடுறேன். இப்போ நிம்மதியா இரு. வாங்கி தரீண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என் ஆசையை எப்படியோ நிறைவேற்றிண்ணே. நான் பாத்துக்கிறேன், நீ போ. எனக்கு ரொம்ப கேரா இருக்குது. அப்படியே பெட்ரூம்ல விடுறேன். நைட்டு வந்து உனக்கு இந்த அயன்மேன் சூட்டை வாங்கி தந்துடுறேன்டா. போடாடே. அண்ணா, பெட்ரூம் அந்த சைடு போனேன். நான்லாம் முள்ளு பாட்டில் அடிச்சாலே ஸ்டேடியா இருப்பேன். இதெல்லாம் எனக்கு சகஜண்டா. நைட்டு வந்து எழுப்பு, மறந்துடாத. எல்லாம் தூங்கிடுவேன். சரிண்ணே, நீ நல்லா தூங்கு. காய்ஸ், இதுக்கு மேலே தான் நம்ம சீரியஸாக இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அண்ணே என்ச்சிட்டி அண்ணே, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு. அண்ணே, சொல் தம்பி, என்ன பிரச்சனை உனக்கு? அதான் அந்த அயன்மேன் சூட்டு எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்கண்ணே. ஞாபகம் வந்துச்சு. வா தம்பி போவோம். அயன்மேன் சூட்டை திருட்டு வரலாம். தேங்க்யூண்ணே. எப்படியும் எனக்கு மறுபடியும் அயன்மேன் சூட்டு கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரே வருதுண்ணே. அடச்சி, ஊருக்குலாம் நல்லது செய்கிறவங்களாம் அழக்கூடாதுடா. சரிண்ணே. தம்பி, அந்த வழி சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. சரிண்ணே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுண்ணே. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லைஃப் எடுத்தா காவாதாண்டா வரும். சொருக வேண்டியதுமா? இல்லைண்ணே, நீ போன, நான் சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் குசும்பு. அண்ணே, அந்த வீடு தானே என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வீடுண்ணே. அடிச்சு துரத்துட்டானுங்கண்ணே. இந்த வீடு தானே, சப்பையா முடிச்சிடலாம். ஃப்ராங்க்லின், உனக்கு இன்னைக்கு இருக்குடா. என் அண்ணன் வந்துட்டான்டா. இந்த வீடு தானே, மாற்றிக்கிது சொல்ல போகிற, ஒரு கேஸ் ஆயிரும். இந்த வீடு தானே என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வீடுண்ணே. எனக்கு பிடிக்காத வீடு கூட தான். என்னை அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. அந்த ரோட்டில் தானே தள்ளி விட்டானுங்க. வீட்டுக்குள்ளே ஏறுற. என் தம்பி அடிச்சிட்டான். சாவு தானே இன்னைக்கு. யார் இந்த நைட்ல இப்படி தட்டுறா? யார்டாவன்? நான் தான் ட்ரெவர். நான் தான் ஃப்ராங்க்லின். டேய், நீ அன்னைக்கு என்கிட்ட அயன்மேன் சூட்டுக்காக அடி வாங்கினியா? நீ தானே அவன்? என்னடா இங்க வந்திருக்கீங்க? என்கிட்ட எதுவுமே கேட்காம வண்டியில் ஏறுறா. முடியவே முடியாது. நீ யார் ஃபஸ்ட்டு? நான் உன் சிக்சானை இப்போயே சாவடிச்சிருவேன். சரி, நான் ஏவேன். நான் என்னன்னாலும் பண்ணு. என் சின்சனை மட்டும் எதுவும் பண்ணாது. அடே, நான் தான் வந்துட்டல. நிறைய சின்சனை சாவடிச்ச. இது ஒரு மைக்கே ஊசி தான். 1.5 மணில எழுச்சிருவான். என் சின்சனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, உங்களெல்லாம் விடவே மாட்டேன்டா. அதெல்லாம் எழுச்சிருவான். எங்களும் வந்தா மட்டும் போதும். சின்சன், நீ பத்திரமா மட்டும் இதுவா. டே தம்பி, சீக்கிரமா வாடா.
வந்துட்டேண்ணே. டேய் நீங்களாம் எதுக்குடா என்ன கடத்துறீங்க அதையாச்சும் சொல்லிட்டுங்கடா. எல்லாம் என் வீட்டுக்கு போனாலும் தெரிஞ்சிடும். என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? நான் என் பாட்டு செவனேன் தானடா இருந்தேன். என்ன ஏன்டா பிடிச்சி கொண்டு போறீங்க? எத்தனை வாட்டி சொல்றது, உனக்கு வீட்டுக்கு வா தெரிஞ்சிடும். நம்ம எங்க தான்டா போவோம்? என்னன்னு சொல்லுங்கடா, ஒண்ணுமே புரியல எனக்கு. நீ வீட்டுக்கு வா தெரிஞ்சிடும். டேய் தம்பி, அவனுக்கு யாரும் சொல்லி கூப்பிட்டு வா. சரிண்ணே. டேய் என்னடா பார்க்க வாடா அப்படி. டேய் என்னடா பண்றீங்க? நான் ஏன்டா இங்க வரணும்? இந்த இடமே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இங்க நல்லா இல்ல. நான் போவேன் என் வீட்டுக்கு. மரியாதையா அமைதியா வாடா. டேய் தம்பி, ஏன்டா என்ன கடத்துனீங்க? நான் என்னடா பண்ணேன்? நீ அன்னைக்கு என்ன எப்போ அடிச்ச, அதனால தான்டா உன்னை கடத்தினேன். நான் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன்டா. அதுக்கு நீங்க டோனி தானடா கேட்கணும், என்ன ஏன்டா கேட்குறீங்க? நான் உனக்கு ஹெல்ப் தானடா பண்ணேன். உன்னை அடிச்சா அவன் கண்டிப்பா வருவான். என் தம்பி அடிச்சா அசிங்கப்படுத்துறீங்க. இல்ல செத்து போடா. ஐயோ என்னண்ணே பண்றீங்க? என்ன விட்டுருண்ணே. இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஊருக்கு நல்ல செய்யறவங்களாம் அடிக்க செய்ற. அண்ணே அவன் நல்ல அண்ணா அவனை என்ன வந்து சாத்தனே விட்டாதண்ணே. அண்ணா நான் கொஞ்சம் அடித்தவண்ணே. கண்டிப்பாடா தம்பி, உனக்கு இல்லாததா? ஐயோ அண்ணே விட்டுருண்ணே, நான் எதுவுமே பண்ணலண்ணே, நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கேன். நேண்ணே எதுவும் பண்ணாதண்ணே, என்ன வீட்டுக்கு போடுண்ணே. சின்சன் என்னன்னு பார்க்கணுண்ணே, என்ன விட்டுருண்ணே. ஐயோ மரியாதை டோனி கூப்பிடுறா, சீக்கிரமா கூப்பிடு. இல்லை முடியாது, அது மட்டும் என்னால் முடியாது. நீ எவ்வளோதான் என்ன அடிச்சிக்கோ, ஆனால் நான் டோனியை மட்டும் கூப்பிட மாட்டேன். அவன் ஊருக்கு நல்லது செய்வேன். அவனை கூப்பிட்டு நான் அவன்கிட்ட அடி வாங்க வைக்க மாட்டேன். அப்போ ஒன்று 2 சாத்துறது தப்பே இல்லையே. அண்ணே நான் நினைக்கிறேன் அவன் மயங்கி வந்துட்டான், அவ்வளோதான். இனிமே இவனை அடிக்க முடியாது. டோனி வேற கூப்பிடல. போச்சு. தம்பி அவனை அப்படியே விட்டு வந்துரு. அவ்வளோதாங்க இந்த பாட்டில். அடுத்த பாட்டில் டோனி வந்து ஃப்ராங்க்லினை காப்பாற்றுவாரா இல்லையான்னு பார்க்கலாம்.